தொடர் மழையால் பொங்கல் பானைகள் தயாரிக்கும் பணி பாதிப்பு. ஸ்ரீவைகுண்டத்தில் மண்பாண்ட தொழிலாளர்கள் வேதனை. திருச்செந்தூர் பேருந்து நிலையம் முன்பு 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு போக்குவரத்து கழக தொழிற்சங்கத்தினர் பேருந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர் மழையால் பொங்கல் பானைகள் தயாரிக்கும் பணி பாதிப்பு. ஸ்ரீவைகுண்டத்தில் மண்பாண்ட தொழிலாளர்கள் வேதனை. தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழை வெள்ளத்தால் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக ஸ்ரீவைகுண்டம், தென் திருப்பேரை, ஏரல், ஆத்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் மண்பானை உற்பத்தி அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களுக்கு பொங்கலுக்கு தேவையான மண்பாண்டங்கள் கிடைப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இருப்பு குறைந்து வருவதால் மண்பானைகளின் விலை கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. தொடர் மழையால் பொங்கல் பானை தயாரிக்கும் பணி பாதிக்கப்பட்டது. ஸ்ரீவைகுண்ட ஆழ்வார் திருநகரி கண்டிக்குளம் பகுதியில் 40 குடும்பங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் 5 தலைமுறைகளாக மண்பாண்ட தொழில் செய்து வருகின்றனர். நவதிருப்பதி கோவில்களுக்கு கலயம், கும்பகலசம் செய்வது, சீசனுக்கு ஏற்ப அகல் விளக்கு, அக்னிச்சட்டி, கூஜா, குதிரை, சாமி சிலைகள், பானை, அடுப்பு போன்றவற்றை தயாரித்து விற்பனை செய்கின்றனர். இவர்கள் தயாரிக்கும் மண்பானைகள், மண் அடுப்புகள் மாவட்டம் முழுவதும் விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகின்றன. ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகை என்பதால் மண்பாண்ட தொழிலாளர்கள் 1 மாதத்திற்கும் மேலாக பொங்கல் பானை தயாரிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் பெய்யும் தொடர் மழையால் பானைகளை சூளையில் கூட வைக்க முடியாமலும் காய வைக்க முடியாமலும் தவிக்கின்றனர். இதனால் இந்த ஆண்டு குறைந்த அளவு பானைகளை தயாரித்துள்ளனர். இதனால் மண்பாண்ட உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பானை சேதமடைந்துள்ளதால் கடைகளுக்கு அனுப்ப முடியவில்லை. இதனால் வியாபாரிகளிடம் மண்பாண்டங்கள் இருப்பில் இல்லை. இதன் காரணமாக மண்பாண்டங்களின் விலையும் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. கடந்த ஆண்டு ரூபாய் 70 முதல் 120 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட மண்பானைகளின் விலை தற்போது 100 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இது குறித்து மண்பானை வியாபாரி கூறுகையில், வணக்கம் ஐயா, நான் என் பேர் ராமலிங்கம், ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து பேசுகிறேன். ஐயா, பொதுவாக பொங்கல் அப்படின்னாலே மண்பானைகள் தான் அதிகமாக மக்கள் விரும்பி எல்லாமே பொங்கலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருள் வந்து மண்பானை அதிகமான மக்கள் எல்லா சமுதாயத்திலும் வாங்கி பொங்கல் விடுவாங்க. நாங்கள் இந்த ஊரில் மண்பானை, அடுப்பு, பொங்கல் கட்டி, ஒத்தடுப்பு மற்றும் பொங்கல் விடக்கூடிய எல்லா சாதனமும் நாங்கள் தயார் செய்து விற்பனை செய்து வருகிறோம். மற்றபடி வந்து எங்களுக்கு இந்த மழையினால் எங்களுக்கு கொஞ்சம் அதிகமான பொருட்கள் நிறையா சேதம் இதாகி போச்சு. எங்களுக்கு வரலாறு காணாத மழையினால் எங்களுக்கு இந்த பொருட்கள் பூராமல் வெள்ளத்தில் வந்து அழிமாட்டமாகி ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு உள்ள பொருட்கள் வந்து தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டு விட்டு பார்த்துவிடுங்க. அதனால் இப்போ ரொம்ப சங்கடப்படுறோம். ஆனால் நாங்கள் தொழில் பண்ணுற இடத்துல எல்லா பொருட்களும் தயாராக செய்து கொடுப்போம். மீன் சட்டி, பொங்கல் பானை, அடுப்பு கட்டி மற்ற எல்லா பொருளுமே எங்கள் தயாராகவும் எல்லா ஊர் மக்களும் கடற்கரையிலேருந்து வரக்கூடியவங்க. எங்கள் ஊரில் ஒரு சர்ச்சு இருக்குது, சந்தியாபுர திருத்தலம்னு சொல்லி, அதுக்கு ஏகப்பட்ட மக்கள் வெளியூர்லேருந்து வர்றவங்க எல்லாருமே இங்கே வந்தோடனே இந்த சிறுவனத்தோட மண்பானை ரொம்ப விரும்பி வாங்கக்கூடிய ஒரு பொருளாக நாங்கள் தயார் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களும் கண்டிப்பாக வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான பொருட்கள், பெரிய பெரிய மீன் சட்டி, மற்ற பொருட்கள் எல்லாமே, உண்டியல், இந்த மாதிரி பொருட்கள் பண்ணி கொடுப்போம். அவங்க ஆசைப்பட்டு எல்லாமே வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு பெரிய உள்ள இடத்துல நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். அதனால் இப்போ எங்களுக்கு இந்த மழையில் கொஞ்சம் அதிகமான அளவில் ரொம்ப இதாகி போச்சு. பொருட்கள்லாம் சேதமாகி நாங்கள் அங்கே ஒரு 6-7 குடும்பம் இருக்கோம். எல்லாருக்குமே ரொம்ப பொருள் பாதிப்பு. நாங்கள் வந்து அங்கேருந்து தூத்துக்குடி, கோயில்பட்டி, திருநெல்வேலி, பாளையங்கோட்டை எல்லா இடத்துக்கும் நாங்கள் இங்கேருந்து தயார் பண்ணி அனுப்புவோம். ஆமாம், இப்போ எல்லாமே போக முடியாத சூழ்நிலையில் பொங்கல் டயத்தில் ரொம்ப சிக்கலாகி போச்சு. அதுவும் போக நாங்கள் அந்த களிமண் மண்பானை செய்கிறதுக்கெல்லாம் கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டரு அவங்கக்கிட்டலாம் பெரிய பெரிய அதிகாரிகிட்டலாம் எங்களுக்கு கையெழுத்து வாங்கி பர்மிஷன் தருவாங்க. நாங்கள் அது மூலமாக மண் அடிச்செல்லாம் போட்டிருந்தோம். ஒரு 20 லோடு 30 லோடு மண் கடந்த இடத்துல எல்லாமே வெள்ளம் கொண்டு போயிட்டு ஒரு 4 லோடு 3 லோடு மண் தான் கிடக்கு பார்த்துடுங்க. தொழிலுக்கு மண்ணும் ரொம்ப பற்றாக்குறை ஆகிட்டுது.
அதனால் எங்களுக்கு இப்போ அரசாங்கம் ஏதாவது பார்த்து ஒரு நல்ல உதவி பண்ணுன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். திருச்செந்தூர் பேருந்து நிலையம் முன்பு 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு போக்குவரத்து கழக தொழிற்சங்கத்தினர் பேருந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் திருச்செந்தூர் பகத்சிங் பேருந்து நிலையம் முன்பு ஏஐடியூசி, சிஐடியு, அண்ணா தொழிற்சங்கம், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கம் உள்ளிட்ட 5 தொழிற்சங்கத்தினர் திருச்செந்தூர் பகத்சிங் பேருந்து நிலையம் முன்பு பேருந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேருந்து முன்பு அமர்ந்து 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் வைத்துள்ளனர். இதுதான் எங்கள் கோரிக்கை, இதுதான் எங்கள் கோரிக்கை. மனிதனுக்கு இல்லை, நாயை விட கேவலமா? தமிழக அரசே பதில் சொல்லு. தமிழக அரசு 6 அம்ச கோரிக்கையை தமிழக அரசு வழங்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு இன்று முதல் திருச்செந்தூரில் அனைத்து ரேஷன் கடைகளிலும் வழங்கப்பட்டது. தமிழக அரசு அறிவித்துள்ள பொங்கல் பரிசு 2024 தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய், 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சீனி, 1 முழு கரும்பு ஆகியவைகளை தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி ஆணைப்படியும், மீன்வளம், மீனவர் நலன் மற்றும் கால்நடைத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனின் ஆணையின்படியும் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் 8வது வார்டு நாடார் திருமுகப்பு அமுதன் நியாய விலை கடையில் வைத்து திருச்செந்தூர் நகராட்சி தலைவர் சிவ ஆனந்தி, 8வது வார்டு கவுன்சிலர் கிருஷ்ணவேணி, செண்பகராமன் வார்டு மக்களுக்கு வழங்கி துவக்கி வைத்தார்கள். திருச்செந்தூர் நகராட்சி 2வது வார்டு பொதுமக்களுக்கு 2வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் செந்தில்குமார் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் நகர அவை தலைவர் சித்திரைக்குமார், அமைப்புசாரா ஓட்டுநர் அணி மாவட்ட துணைத் தலைவர் சந்திரசேகர், 8வது வார்டு வாக்குச்சாவடி முகவர் பொன்னையா மகேஷ் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். குலசேகரப்பட்டினம் செயின்ட் ஜோசப் ஆர்சி தொடக்க பள்ளியில் நோட்டு புத்தகங்கள் வழங்கும் விழா. தூத்துக்குடி மாவட்ட வாசிப்பு இயக்கம் குலசேகரப்பட்டினம் நூலக வாசகர் வட்டம் இணைந்து குலசேகரப்பட்டினம் ஜோசப் ஆர்சி அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் மழையால் பாதிக்கப்பட்ட 60க்கும் மேற்பட்ட ஏழை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் டயானா தலைமையில் ஆசிரியர்கள் முன்னிலையில் சேலம் தொழிலதிபர் முருகன் உதவியுடன் குலசேகரப்பட்டினம் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் நிர்வாக அதிகாரி ராமசுப்பிரமணியன் நோட்டு புத்தகங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வாசிப்பு இயக்க தலைவர் கோ சந்திரசேகர், பொருளாளர் ஜெகநாத பெருமாள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நல்நூலகர் நூலக செம்மல் மாதவன் செய்திருந்தார். சாத்தான்குளம் அருகே முதலூர் பகுதியில் பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்பை ஊராட்சி மன்ற தலைவர் பொன் முருகேசன் வழங்கினார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 1 கிலோ அரிசி, சர்க்கரை, 1 முழு கரும்பு, ரொக்கப்பணம் 1000 ரூபாய் வழங்க உத்தரவிட்டது. அதனைத் தொடர்ந்து சென்னையில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த திட்டத்தை துவக்கி வைத்தார். தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பொங்கல் பரிசு தொகுப்பு அனைத்து ரேஷன் கடைகளிலும் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே முதலூர் பஞ்சாயத்து முதலூர் கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் பொன் முருகேசன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்பு மற்றும் 1000 ரூபாய் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டு பொங்கல் தொகுப்பை வாங்கி சென்றனர். ஆறுமுகநேரியில் மழை வெள்ளம் நிவாரணம் வழங்கும் விழா. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரியில் இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் ஃப்ளட் ரிலீஃப் ப்ராஜெக்ட் சார்பில் பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நிவாரண முகாம் நடைபெற்றது. இதில் சுவாமி ஐயப்பானந்தா முன்னிலையில் INTUE மஹாலில் 250 குடும்பத்திற்கு உதவி வழங்கப்பட்டது. இதில் 3000 ரூபாய் மதிப்பில் அரிசி, சீனி, பருப்பு, ரவை, கோதுமை, உப்பு, சோப்பு, மஞ்சள், மிளகாய், தனியாத்தூள் மற்றும் லுங்கி, சேலை, துண்டு ஆகிய தொகுப்புகள் அடங்கிய பை வழங்கப்பட்டது. இதில் சென்னை மற்றும் ஆறுமுகநேரியை சேர்ந்த லயன்ஸ் சங்கத்தின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்.